ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th இருக்கிற ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலாக ரெடி பண்ணி பிக்சர்ஸ்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே நம்ம படிக்க போகிறோம். சரியா, ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம்னு இல்லை, இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே பிரிட்டிஷை எதிர்த்த முதல் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் இருந்தால் உருவாயிருக்காங்க. சரியா, எல்லாரும் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் எடுத்த முதல் பெண்மணி ஜான்சி ராணிம்பாங்களா. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் எதிர்த்திருப்பாங்க. வேலு நாச்சியாருக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூலித்தேவர் எதிர்த்திருப்பார். தமிழகத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் எதிர்வினை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து தான் நிகழ்ந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சவுத்து, தென்னிந்தியா. சரியா, இந்த பாடத்தில் நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கும் முதல்ல எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் வரைக்கும் போணுச்சு அப்படிங்கிறது. வேலூர் கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1857 நடந்த பெருங்கிளர்ச்சிக்கு முன்னாடியான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அதை பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்கழகமே இருந்திருக்கும். ஏன் தமிழகத்தில் இருந்தது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருங்கழகத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி அகற்றப்பட்டு பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டிற்குள்ள இந்தியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் இருந்தாங்க, அது வேற கணக்கு. ஆனால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகபட்ச அராஜகம் ஒழியறதுக்கு காரணம் அந்த பெருங்கழகம். அந்த பெருங்கழகம் தோன்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடந்த வேலூர் கழகம். சரியா, அதில் எல்லாத்தையும் பார்ப்போம். இதில் யார் முக்கியமாக பார்ப்போம்னா பூலித்தேவரை தொடர்ந்து கட்டபொம்மனை தொடர்ந்து வேலு நாச்சியார் தொடர்ந்து மருது சகோதரர்களை தொடர்ந்து தீரன் சின்னமலை தொடர்ந்து வேலூர் கழகம். சரியா, இதில் புக் வைஸ் அப்படியே நம்ம பாயிண்டாக பார்க்கலாம். பிரிட்டிஷ் படைகளும் அதோட தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. ஆக்சுவலாக முதல்ல இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்கன்னா ஐரோப்பாவில் இருந்து தான் இந்தியாவுக்கு எல்லாரும் கடல் வணிகம் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. முதல்ல போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேனியர்கள் வந்திருப்பாங்க, ஸ்பெயின் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4வது 5வது தான் பிரிட்டிஷ் வரும். பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வரும். சரியா, காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 கர்நாடக போர்கள் நடக்கும். சரியா, அந்த கர்நாடக போர்கள் வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். சரி, இதில் போட்டு குழப்பிக்க வேணாம். அந்த 3 கர்நாடக போரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அந்த 3 கர்நாடக போரில் ஒரு வழியாக ஃப்ரெஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அப்படின்னா ஃப்ரான்ஸு, பிரிட்டிஷ் அப்படின்னா இங்கிலாந்து. சரியா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஃப்ரெஞ்சு வேறு, பிரிட்டிஷ் வேறு. ஃப்ரெஞ்சு அப்படின்னா ஃப்ரான்ஸோட படைகளை தான், ஃப்ரான்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அப்படிம்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆங்கிலேயர்கள் அப்படிங்கும்போது இங்கிலாந்துக்காரங்க வருவாங்க, அவங்க வந்து பிரிட்டிஷ். சரியா, இவங்க 2 பேரும் சமமாக இருப்பாங்க. இதில் இடையில இருந்த போர்ச்சுகீஸு, ஸ்பெயின், ஸ்காட்லாந்து, ஹாலந்து, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட அதிகார போட்டியில் அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் இந்தியாவில் வணிகம் செய்கிறது, யார் இந்தியாவை சுரண்டுறது அப்படிங்கிறதுல இவங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டி நடக்கும். அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கை ஓங்கிரும். 3 கர்நாடக போர்களையும் பிரெஞ்சு படையை தோற்கடித்து பிரிட்டிஷ் மேலே வந்துடும். அப்போ பிரெஞ்சு படையோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த மாதிரி இடங்கள்ல சுருங்கி போயிடும். சரியா, ஸோ பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து சப்ரஸ் பண்ணதுக்கப்புறம், ஒடுக்கினதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்களோட நாடு பிடிக்கிற கொள்கையை கொண்டு வருவாங்க. நாடு பிடிக்கிறதுனா ஒரு நாட்டை போய் பிடிச்சி அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை தோக்கடித்து அவங்களே ஆட்சியாளர் விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய செல்வங்களை மட்டும் சுரண்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதி, தற்போது தென்காசி. இது பாருங்கள், 2025 எடிஷன், புது எடிஷன். பல எடிஷனில் திருநெல்வேலின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெற்கட்டும் சேவல், பூலித்தேவரோட ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர். அது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் திருநெல்வேலின்னு இருக்கும். இப்போ அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசி தனி மாவட்டமாச்சு இல்லையா, அதில் இருக்குது. சரியா, ஸோ
நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கான முதல் எதிர்வினை இந்தியாவிலேயே யார்கிட்ட இருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர்கிட்ட இருந்து வந்துச்சு. சரியா, அதுதான் ஹிஸ்டரி. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்த முதல் ஆட்சியாளர் பூலித்தேவர். சரியா, ஸோ பூலித்தேவரை தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஏரியா. பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொங்கு பெல்ட் அப்படின்னு வரும்போது தீரன் சின்னமலை மட்டும் தான் கொங்கு நாட்டு பாளையக்காரர். சரியா, இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பாளையக்காரர்கள் போர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து 1806 ஜூலை 10 நினைக்கிறேன், அதில் வேலூர் புரட்சி இருக்கும். வேலூர் புரட்சியோட தமிழகத்தில் இந்த தொடக்க கால எதிர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கிட்ட வர்றது அப்படியே இது பண்ணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறையை இங்கே கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ இந்த பாடத்தில் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்க்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். சரியா, ஆர்டரா நான் வச்சுங்க. முதல்ல பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, அதை தொடர்ந்து தான் வேலூர் கலவரம். சரியா, முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. மண்டலம்னா ஒவ்வொரு மண்டலம் இருக்குல்ல, கொங்கு மண்டலம், தென் மண்டலம், பாண்டி மண்டலம் அப்படிங்கிற மண்டலம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்ப பாளையம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க இல்லையா. இப்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாளையம் இருக்கும். நம்ம கிருஷ்ணன் சாரோட ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், அது ஒரு பாளையமா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருக்கும் கருங்கல் பாளையம். எங்க ஊருக்கு பக்கத்துல குமாரபாளையம்னு ஒன்று இருக்கு. குமாரபாளையம், மேட்டுப்பாளையம், இந்த ஊரோட பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து வந்தது. பாளையம் அப்படிங்கிறதுனா ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது. அப்பனா மேட்டுப்பாளையம், கருங்கல் பாளையம், குமாரபாளையம் இதெல்லாம் ஒரு சிற்றரசா இருந்திருக்கு, சின்ன சின்ன அரசு. சரியா, இந்த பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டுட்டு இருந்தவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் வாயில நுழையாது இல்லையா, அதனால ஆங்கிலேயர்கள் அவர் என்ன சொல்லுவாங்க, பாளையக்காரர்களை போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேள்வி டிஎன்பிசியில் வந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை என்ன சொல்லுவாங்க, போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப பாளையம் அப்படின்னா என்ன, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய அரசர் இருப்பாரு, அந்த அரசரோட ஆளுமையை ஏத்துக்கிட்டு அவரு கீழே நிறைய சிற்றரசு இருக்கும். இந்த சிற்றரசுக்கு ஒரு அரசர் இருப்பாரு. ஆனா இந்த அரசர் யாருக்கு கட்டுப்பட்டவர், இந்த பெரிய அரசரோட இறையாண்மையை ஏத்துக்கிட்ட ஒரு சிற்றரசர். இவர் ஊருக்கு இவரு தான் சிற்றரசர். ஆனா இவரோட பெரிய அரசர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய அரசர், பேரரசர். சரியா, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியாவோட வரி வசூல் படையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட இதுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு பேலன்ஸ்ல இந்த பெரிய அரசருக்கு கட்டுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசிற்கு கீழே உண்டான ஒரு குறுநில அரசு. அதுக்கு பேர் தான் பாளையம். இந்த பாளையத்தோட ஹிஸ்டரி நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பாளையக்காரர் அரசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுகிட்ட இருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வாராங்கல் ககாத்தியிட்ட இருந்து வந்துச்சு. அவங்க இங்க தமிழ்நாடு மற்ற இடத்தெல்லாம் பிடிக்க வரும்போது இங்க இருந்து பயங்கரமா எதிர்த்திருப்பாங்க இல்லையா, அவங்கள இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி இந்த ஏரியாவை நீயே எடுத்துக்கோ, ஆனா நீ எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு கப்பம் கட்டு, என்னோட ஆட்சி ஏத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல சேதாரம் இல்லைங்கிறப்ப ரெண்டு படையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மியூச்சுவல்ல போய் இந்த பாளையக்காரர்கள் முறை வந்துச்சு. சரியா, அந்த குறுநில அரசு. அப்ப இந்த அமைப்பு, இந்த பாளையம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் ஒருவர் ஆட்டிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய தளபதி இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த நாட்டுக்காகவும் அந்த அரசருக்காகவும் பெரிய அளவில் இராணுவ சேவை பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய நாடுகளை பிடிக்க ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகேப்பா நீ நிறைய இந்த நாட்டுக்கோசம் சேவை பண்ணியிருக்கிற, அப்போ இந்த ஏரியாவை நீ எடுத்துக்கோ, இந்த ஏரியாவில இருந்து எனக்கு கப்பங்கட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஏரியாவை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த பிரிக்கக்கூடிய முறை தான் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து யாருக்கிட்ட இருந்து இந்த பாளையக்காரர் முறை வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இடத்துல கொடுப்பாங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுன்னு கொடுப்பாங்க,
அவங்ககிட்ட இருந்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நயங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா வாரங்களை சேர்ந்த ககாத்தியர், வாரங்கள்னா ககாத்திய அரசு, அந்த ககாத்திய அரசுல இருந்த பிரதாபருத்ரன் அவரோட ஆட்சி காலத்தில் இந்த பாளையக்காரர் முறை வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இல்லை, மொத்தமாக. தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் மதுரை ஏரியாவோட நாயக்கராக நியமிக்கப்படுறாரு. எப்போனா 1529. அவரோட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அரியநாதன். இவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த பாளையங்களை ஒன்றிணைக்கிறாரு. அந்த ஒன்றிணைச்சு இவரோட காலத்தில் தான் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1529. யாருடைய ஆட்சி காலம்னு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். அவர் எந்த பகுதியோட நாயக்கராக பாளையக்காரராக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதுரை. சரியா? அப்ப ஆரம்பத்தில் இது தோற்றுவிக்கப்பட்டது ககாத்திய அரசரான பிரதாபருத்ரன். அந்த ககாத்திய அரசு வாரங்களை கொண்டது. வாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பக்கம். சரியா? ஆரம்பத்தில் இந்த பாளையங்கள் எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 72 பாளையங்கள். இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்படும் போது தமிழகம் முழுவதும் 72 பாளையக்காரர்கள், பூலித்தேவர் மாதிரி, வீரபாண்டியன் மாதிரி, வேலுநாச்சியாரோட கணவர் மாதிரி, வேலுநாச்சியார் மாதிரி 72 பாளையங்கள் இருந்திருக்கு. இந்த பாளையக்காரர்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தனிச்சையாக செயல்பட முடிந்தது. பாளையத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த பாளையக்காரர்களோட வேலை அங்கே வரி வசூல் பண்ணணும், அவங்களோட நில எல்லைகளை நிர்வகிக்கணும், யாரும் வந்து பிடிச்சிடாத மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த ஊரில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை திருட்டு மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீதிபதியாகும், வழக்குகளை விசாரித்து தீர்ப்பும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டரையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனிச்சையாக தான் செயல்படுத்திருக்காங்க. வரி மட்டும் வசூல் பண்ணி கொடுத்துட்டு மொத்த நிர்வாகத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க காவல் காத்து இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காவல் காக்கும் கடமையை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காவல் அல்லது அரசு காவல்னு சொல்லுவாங்களா. என்னது? படிக்காவல் அல்லது அரசு காவல். படினா என்ன? மானியம் கொடுக்குற மாதிரி, அதுதான் படிக்காவல். காவல் அந்த ஏரியாவை நீ நிர்வகிச்சுக்கணும், அதுக்கான படி வந்து நீ எடுத்துக்கிட்டு மீதி அரசருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இவங்க இது பண்ணது இல்லாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்களில் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். என்ன? போர் வரும்போது இந்த பாளையக்காரர்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படை ரீதியா. சரியா? இந்த பாளையக்காரர்களுக்கும் நாயக்க மன்னர்களுக்கும் இடையான புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இருந்திருக்கு. இந்த உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுக்கு மேலாக 2 பேருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருந்துருச்சு. மதுரை நாயக்கர், அவருக்கு கீழே இருக்கிற நிறைய பாளையங்கள். சரியா? இவங்க 2 பேத்துக்குள்ள உறவு, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது 200 வருஷமாக நல்லா போயிட்டு இருந்திருக்கு. அன்டில் அன்லெஸ் ஆங்கிலேயர்கள் உள்ளே வர வரைக்கும். ஆங்கிலேயர்கள் வரதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் இருந்திருக்காங்க. சரியா? இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சரியா? இப்போ இந்த பாளையங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாளையங்கள், இன்னொன்று மேற்கு பாளையங்கள். சரியா? இந்த 72 பாளையங்களுமே அந்த மாதிரி கிழக்கு மேற்காக பிரிச்சிருக்காங்க. இப்படி கிழக்கு, இப்படி மேற்காக பிரிச்சிருக்காங்க. சரி, மேற்கு அப்புறம் கிழக்காக பிரிச்சிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு, இதில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு. இதில் நிறைய படிநிலைகள் இருந்திருக்கு. அவங்களோட சமூக படிநிலைகள் இருந்திருக்கு, அவங்களோட அந்த எல்லையை வச்சு படிநிலை எல்லாம் இருந்திருக்கு. இந்த 72 பாளையங்களும் நாயக்கர்களால் கிழக்கு மேற்காக பிரிக்கப்பட்டு 2 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்ட பாளையங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம். 4ஆக பிரிச்சிருப்பாங்க, மேற்கு வடக்கு தெற்குன்னு பிரிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கிழக்கு மேற்கு தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. சரியா? இதில் இந்த கிழக்கு பாளையங்கள் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பாளையங்கள். கிழக்கு பாளையங்களில் இன்னும் நிறையவே வரும். ஸோ இந்த கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி, கொளத்தூர், இன்னும் நிறைய இருக்குது. இதை புத்தகத்தில் கொடுத்தது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிங்க.
சரியா? மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சாத்து, நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சரியா? மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சரியா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு, பண்ணிங்க. சரியா? கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுலேருந்து ஏதாவது ஒன்று அதுலேயோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று இதுலேயோ வைப்பாங்க. சரியா? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சேத்தூர். இந்த கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீடராக இருப்பார். மேற்கில் அமையப்பட்ட பாளையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் பெரிய லீடராக இருப்பார். சரியா? இந்த பாளையக்காரர்கள் புரட்சி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1801 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 56 வருஷம். சரி, 50 வருஷத்துக்கு மேலே. இந்த 55ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த காலகட்டங்களில் அந்த புரட்சி முன்னெடுக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கணும் நீங்கள். சரியா? எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். பூலித்தேவரோட ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1767 வரைக்கும். சரியா? பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாளையக்காரராக இருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை சுருக்க மாதிரி நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஸோ பூலித்தேவர் வந்து பார்த்திங்கன்னா நெல்கட்டும் சேவலோட பாளையக்காரர். சரியா? அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை நாயக்கருக்கு வந்து கப்பம் கட்டிகிட்டு இருக்காரு. இடையில என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக போர் நடந்தது இல்லையா? ஆற்காடு நவாப்போட சந்தாப் சாஹிப்போட மறைவுக்கு பின்னாடி முகமது அலி ஆற்காடு நவாப் ஆகிறார். சரியா? அப்போ அந்த முகமது அலி என்ன பண்ணுறாரு, அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் கப்பம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பம் வசூலிக்கிற உரிமையை ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறாரு. ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து வசூல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா கெடுது. அப்போ முதல்ல பூலித்தேவர் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷமாக எங்களோட நாயக்கருக்கு நாங்கள் பாளையக்காரர்கள் எல்லாம் வரி வசூல் பண்ணி கட்டணும், நீ அந்நியர் உனக்கையே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை பண்ண கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அந்த ஆங்கிலேய படை என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒரு படை தளபதியோட தலைமையில் ஒரு படையை வந்து பார்த்திங்கன்னா திரட்டிக்கிட்டு, சரியா, மார்ச் 1755 பாருங்க, இந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். மார்ச் 1755 மாஃபூஸ் கான் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாப்போட முகமது அலியோட தம்பி. சரியா? அவரையும் கூட்டிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலிக்கு போகிறார். இனிமேல் நான் தான் வசூல் பண்ணுறேன் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கோசரம் மாஃபூஸ் கானை கூட்டிக்கிட்டு மார்ச் 1755 திருநெல்வேலிக்கு போகிறாரு. திருநெல்வேலி போகும்போது அங்கே இருந்த பெரிய பாளையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை இவங்க படையை பார்த்தோன்னா ஈஸியாக அவங்க கையில் வீழ்ந்துருச்சு. ஆனால் நெற்கட்டும் சேவல் இருக்கிற பூலித்தேவர் இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு வெள்ளைக்காரனுக்கு என்னால் வரி கட்ட முடியாதுன்னு பிரச்சனை பண்ணும்போது பூலித்தேவரை அடக்கிறதுக்கோசரம் கர்னல் ஹெரான் அங்கே போக சொல்கிறாங்க. சரியா? ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்து இந்த மேற்கு பாளையங்களில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த பாளையக்காரராக பூலித்தேவர் இருக்கார். அப்போ கர்னல் ஹெரானோட படை வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்குது. ஏன் பின்வாங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட செல்வாக்கு, அது மட்டும் இல்லாமல் பூலித்தேவரை எதுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணைக்கள பொருட்களோ படை வீரர்களின் ஊதியம் இந்த மாதிரியான பிரச்சனையில் அவங்களோட படை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம போனால் தோற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவரை தாக்காமையே கர்னல் ஹெரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரைக்கு பின்வாங்குறாரு. திருநெல்வேலி வரைக்கும் மதுரைக்கு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு. ஆனால் நெற்கட்டும் சேவலுக்கு போகலை, பின்வாங்குறாரு. பின்வாங்கின உடனே ஆங்கில அரசாங்கத்துக்கு இது கோபத்தை உண்டு பண்ணுது. உடனே பூலித்தேவரை அடக்கிறதுக்கோசரம் அனுப்பணும். ஆனால் நீ அங்கே போயிட்டு அதை அவர் அடக்காமல் பின்வாங்கினால கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைச்சிக்கிட்டு அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து வேலையை விட்டு துரத்திடுது. சரியா? இப்போ வந்து கர்னல் ஹெரான் போயிட்டார். இருக்கிற ஒரு ஆள் யார், மாஃபூஸ் கான் இருக்கார். சரியா? இந்த மாஃபூஸ் கானுக்கும் பூலித்தேவருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்கள் தானே எதுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆங்கிலேயர்கள்
ஆற்காடு நவாப்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணி. சரியா? அப்போ பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்னா பிரிட்டிஷோட எதிரிகள் யாராரு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படை, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷோட எதிரி. அடுத்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு நவாப்பா இப்போ இருக்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி. அவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். அவங்க 2 பேரும் கர்நாடகா போர் வரும். அந்த கர்நாடகா போரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆகி தான் சந்தா சாஹிப்பை இது பண்ணிடுவாங்க. அப்போ சந்தா சாஹிப்பின் முகவர்களாக சந்தா சாஹிப்போட படைத்தளபதியாக இருந்த 3 பேர் யாருன்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் பூலித்தேவர் நட்பை வளர்த்திக்கிறார். சரியா? இவங்க 3 பேரும் மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் முகமது நபிக்கு எதிராகவும் பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நட்பு வளர்த்திக்கிறாரு. வேற யாருன்னு பார்க்குறாங்க. அவங்களும் இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? முகமது அலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ இவங்களுக்கு எதிராக 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ பூலித்தேவர் இவங்க 3 பேர்த்தோட நெருக்கமாக நட்புறவை மேற்கொண்டு. இங்கே பாருங்கள், குழப்பற மாதிரி இருக்கும், ஈஸி தான். இப்போ ஆற்காடு நவாப், சரியா, அந்த ஆள் முகமது அலி, சரியா, இவருக்கு ஆங்கிலேயர்கள் ஹெல்ப்பு. இவரோட இன்னொரு எதிர் டீம் யாருன்னா சந்தா சாஹிப். இவங்க 2 பேருக்கு நடுவில் வாரிசுரிமை போர் இருக்கு. ஆற்காடு நவாப்பா யார் இருக்குன்னு இவங்களுக்கு பிரிட்டிஷ். சரியா? அப்போ இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா இவங்களோட கூட்டு சேர்றாரு. இவங்களோட முகவர் தான் 3 பேர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியாமா, முடிமையா, நபிகான் கட்டாக். சரியா? அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் எதிர்க்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி, பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ இவங்க எல்லாருமே ஒரு டீம். இவங்களோட பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வச்சுக்கிறார். அவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ இவங்களை எதிர்த்து போராடணும்னா நம்மளுக்கு பாளையக்காரர் கூட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அதில் இந்த சிவகிரின்னு ஒரு ஏரியா பாளையக்காரர் இருப்பார். இந்த ஆள் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம ஆளுங்களுக்கு எதிராக வெள்ளைக்காரனோட கை கொத்திட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. மறவர் பாளையங்கள் அப்படின்னா டவுன் சவுத்து, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கே இருக்கக்கூடிய மறவர் சமுதாய பாளையக்காரர்கள் எல்லாருமே பூலித்தேவருக்கு என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க. பூலித்தேவருக்கு ஏன் பூலித்தேவர்னு பேர் வந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே புலி அடக்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் இருக்கும். சரியா? புலித்தேவர் இல்லை, பூலித்தேவர். இந்த சிவகிரி மட்டும் இவங்களோட சேர மாட்டாங்க. சரியா? இந்த எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம்லாம் கிழக்கில் இருக்குது, மேற்கில் இருக்கிறது எல்லாம் இவங்களோட நிற்கும். இதில் சிவகிரி பாளையம் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காது. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் அப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரோட இணைய மாட்டாங்க. அப்போ யார் இணையலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையம் மேற்கில் இருக்க பாளையம். மேற்கில் இருக்கிற பாளையத்தில் எல்லாரும் பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சிவகிரி கொடுக்காது. சிவகிரி பாளையக்காரர் கொடுக்க மாட்டாங்க. கிழக்கில் இருக்கக்கூடிய எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த கூட்டமைப்பில் இணையாது. சரியா? ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பக்கத்தில் இவர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கும் போது அவங்களும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை வாங்கிக்கிறாங்க. வெள்ளைக்காரன் நம்மளை 300 வருஷம் ஆண்டதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆளுங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. சரியா? ஸோ இப்போ யார் ஒரு டீமு? பூலித்தேவர், மேற்கில் இருக்கக்கூடிய பாளையங்கள், சிவகிரி பாளையம் இல்லை. பிரெஞ்சு படைகளோட ஆதரவை கேட்குறாரு. அதே மாதிரி சந்தா சாஹிப்போட முகவர்களான 3 பேர், அந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக், அவங்க 3 பேர். இந்த பக்கம் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக சிவகிரி பாளையம் இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, புதுக்கோட்டை இருக்குது. ஆனால் இவங்களோட போரில் ஆரம்பத்தில் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இன்டர்ஃபியர் ஆகலை. அதே மாதிரி பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு? மைசூரில் ஹைதர் அலியோட மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் 2 பேரோட ஆதரவை ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஆரம்பத்தில் ஹைதர் அலிக்கும் மராட்டியருக்கும் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கும். 4 மராட்டிய போர் இருக்கும். 3 மராட்டிய போர்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தான் வருவாங்க. ஸோ ஹைதர் அலி வந்து அந்த போரில் பிஸியாக இருந்ததுனால பூலித்தேவருக்கு உதவலை. ஆனால் பூலித்தேவருக்கு உதவணுங்கிற ஆசை ஹைதர் அலிக்கு இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஆரம்பத்தில் உதவலை. இதை தொடர்ந்து இப்போ 2 பக்கமும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? அப்போ நவாப்போட கூடுதல் படைகள் இந்த பூலித்தேவரை அடக்கி ஆகணும்னு சொல்லிட்டு நவாப்போட கூடுதல் படைகளை மாஃபூஸ் கானுக்கு திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்துறார். நவாப்போட கூடுதல் படைகளை வச்சு நவாப் யார், முகமது அலி என்ன பண்றாரு, அவரோட உறவினராக மாஃபூஸ் கானை திருநெல்வேலி நிப்புடின்னு இன்னும் நிறைய படை கொடுத்து அனுப்புறாரு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியின் 1000 சிப்பாய்கள், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட 1000 சிப்பாய்கள் நவாப் கொடுத்த 600, மொத்தம் 1600 படை வீரர்கள் மாஃபூஸ் கான்கிட்ட இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம அவரோட கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை காலாட்படையோட ஆதரவும் இருக்கு. இப்ப மாஃபூஸ் கான்கிட்ட யாரோட படைகள் இருக்கு? கம்பெனியோட படை 1000, நவாப் எக்ஸ்ட்ரா அனுப்பின 600, 1600. அது மட்டும் இல்லாம மாஃபூஸ் கானோட படைகள் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படையும் காலாட்படையும் அவருக்கு வருது. சரியா? அப்ப நாம ஈஸியா பூலித்தேவரை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களக்காடு அப்படிங்கிற இடத்துல 2 பேத்துக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1755. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா களக்காடு பகுதியில் இந்த படைகளை நிலைநிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்த்த முன்னாடியே போய் நிலை நிறுத்திட்டார். அவர் எங்கேருந்து உதவி வாங்கியிருக்காரு? பிரிட்டிஷுக்கு எதிராக இருந்த திருவிதாங்கூர்லேருந்து. திருவிதாங்கூர்னா அப்போ இருக்கிற கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், திருநெல்வேலி, இந்த நாகர்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திருவிதாங்கூர்லேருந்து கிட்டத்தட்ட 2000 வீரர்கள் பூலித்தேவரோட படைகளோடு இணைகிறாங்க. களக்காட்டில் ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் அந்த களக்காடு கோட்டையை முற்றுகையிட ட்ரை பண்ணும்போது இந்த என்னதான் இவங்கிட்டையும் படை இருக்கு, ஆனாலும் பூலித்தேவரோட அந்த படைகள் பெரிய அளவில் இருக்கு. மாஃபூஸ் கான் தோற்கடிக்கப்படுகிறார். இந்த தோற்கடிக்கப்படும் போது பூலித்தேவரோட பெருமை மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுது, அவருக்கு ஏற்றி கொடுக்குது. சரியா? இப்போ மாஃபூஸ் கானால இவர் அடக்க முடியல, கர்னல் ஹெரானால இவர் அடக்க முடியல. அப்போ புதுசாக ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ளே கொண்டு வந்தது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் கான் அப்படிங்கிறவர். சரியா? ஸோ இந்த யூசுப் கான் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கானை தோற்கடிச்சதுக்கப்புறம் திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரோட இணையிறாங்க. ஸோ இந்த திருநெல்வேலி பகுதிகளில் பூலித்தேவரோட கை ஓங்கும் போது திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் தலையிடுவதற்கான நேரடியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பூலித்தேவர். அதாவது பூலித்தேவர் திருநெல்வேலி கைப்பற்றலான்னு இருக்காரு. சரியா? அப்போ இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் படை திருநெல்வேலிக்குள்ளே நேரடியாக நுழையுது. ஸோ இந்த 1755 55 போர் நடந்துச்சு இல்லையா? ஸோ 56 1763 வரைக்கும் திருவிதாங்கூர் அரசோட ஆதரவோட பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையக்காரர்களின் கூட்டமைப்போட ஆற்காடு நவாப்போட அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக வச்சிருக்காரு. இவரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆற்காடு நவாப்பு ஆங்கிலேயரோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாப்பு ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. சரியா? 1763 வரைக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இவரை அடுக்கிறதுக்கோசரம் யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் கான் அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்புகிறார். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஆரம்பத்தில் இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் அந்த பக்கம் சேர்ந்தவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரில் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் பிரிட்டிஷில் போய் வேலைக்கு சேர்ந்து சாதாரண ஒரு சிப்பாயாக சேர்ந்து அதுக்கப்புறம் மதுரையோட ஆளுநர் அளவுக்கு வளர்ந்துடுறாரு. பெரிய அளவில் போர் இது பண்ணுறாரு, நிறைய பேரை தோக்கடிக்கிறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியே ஒரு இடத்துல வந்து ஹைதர் அலியோட படையவே வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம் தோக்கடிக்கிறாரு. நிறைய மன்னர்களை தோக்கடிச்சதுனால இவர் ஒரு பெரிய வீரராக இருக்கார். சரி, இவர் தான் கரெக்டாக இருப்பார், ஏன்னா இவர் தான் மதுரையோட ஆளுநராக இருக்கிறதுனால மதுரையிலேருந்து பூலித்தேவரை அடக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் யூசுப் கானை அனுப்புது. யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் 3 பேரும் ஒரே ஆள் தான். இஸ்லாம் அவரை தழுவுறதுக்கு முன்னாடி இவரோட பேர் மருதநாயகம்.
இவரோட பேர் யூசுப் கான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. கான் சாஹிப் யூசுப் கான் ஆக வச்சிங்க. சரியா? அப்போ இவர் உடனே அங்கே போகலை, போய் அடக்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே போகலை. ஏன்னா அவருக்கு படைகள் வேணுன்றனால திருச்சியிலிருந்து பீரகிங்கள் வெடிபொருள்கள் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை தாக்குதல் தொடுக்காமல் அங்கேயே இருக்காரு. சரியா? பிரெஞ்சு படைகளோட ஒரு புறமும் ஹைதர் அலி மராத்தியரோட ஒரு புறம் ஆங்கிலேயர்கள் போர் புரிஞ்சிட்டு இருந்தனால அவருக்கான படை உடனே அவருக்கு வரல. அவருக்கான இது எப்போ வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1760 தான் அவருக்கான படை வருது. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, யூசுப் கான் நேரடியாக போய் நெற்கட்டும் சேவலை முற்றுகைக்கோசரம் ஒரு பெரிய போர் நடக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இந்த போர் நீடிக்குது. இந்த போரோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 1761 மே 16 பூலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் இதெல்லாம் யூசுப் கானோட கட்டுப்பாட்டில் வந்துருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. களக்காடு போர் 1755. மாஃபூஸ் கானை தோற்கடிச்சதுக்கப்புறம் இடையில இவர் திருநெல்வேலி இது பண்ணலான்னு போவார், மறுபடியும் ரிட்டன் வந்துடுவார். விருதுநகரில் ஒரு போர் நடக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொடுத்துருவேன். புக்கில் கதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சரியா? இடையில இவர் என்ன பண்ணுறாரு, யூசுப் கானா அனுப்பிட்டாங்க. ஆனால் அனுப்புனதுக்கப்புறம் அவர் உடனே போய் தாக்குதல் நடத்தலை. திருச்சியிலேருந்து அவருக்கு பீரகங்கள் வெடிமருந்துகள் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, செப்டம்பரில் 1760 தான் இவர் எதிர்பார்த்த படை கிடைக்குது. கிடைச்ச உடனே நெற்கட்டும் சேவலோட தாக்கத்துக்கு போகிறாரு. பெரிய அளவில் போர் நடக்குது. 2 மாதம் அந்த போர் நீடிச்சு 1761 மே 16 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை தோற்கடித்து அவரோட முக்கியமான 3 கோட்டைகளை கைப்பற்றுகிறார். சரியா? இடையில இவருக்கு பிரெஞ்சுக்காரன்ட்டு இருந்து ஹெல்ப் வரல. சரியா? யாருக்கு? பூலித்தேவருக்கு. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் சென்னை கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தத்தில் பாண்டிச்சேரியை வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட மறுபடியும் சென்னை கொடுத்து பிரெஞ்சுக்காரர்களோட இது பாண்டிச்சேரிங்கிற அளவுக்கு சுருங்கி போயிருக்கும். இதனால் பிரெஞ்சுக்காரர்களோட உதவி பாண்டிச்சேரி தாண்டி அவங்க எங்கேயும் வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால பூலித்தேவர் கூட இருப்பாங்கல்ல, இவ்வளோ நாள் பூலித்தேவர் கூட இருந்தது காரணம் என்னது, பிரெஞ்சோட ஆதரவு நமக்கு இருக்குது, ஹைதர் அலியோட சப்போர்ட் இருக்குது, திருவிதாங்கூர் அரசோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால தான் கூட இருப்பாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரங்களோட சப்போர்ட் வரல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பூலித்தேவரோட இருந்த பாளையக்காரர்களோட ஒற்றுமை உடைய தொடங்குது. அந்த திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு உடையுது. இதைத் தொடர்ந்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை, பாருங்க எவ்வளோ பெரிய இது பாருங்க, மேற்கில் இருக்க அவர் கூட அந்த பாளையங்கள் அவருக்கு ஹெல்ப் வரலங்கிறன்னா உடனே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க. பிரிஞ்சு போய் அவங்க சும்மா இருந்திருக்கலாம், நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, திருவிதாங்கூர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பூலித்தேவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆதரவு வரலன்னாட்டி அப்படியே உடஞ்சி அப்படியே போய் ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இந்த கேப்பில் தான் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியிலேருந்து மறைக்கப்பட்ட ஒரு இது. முறையான கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்படுகிறார். அதாவது 1761 அவர் பிடிச்சிட்டாரா யூசுப் கானு, பூலித்தேவர் இப்போ தோற்கடிக்கப்பட்டாரா, அவரோட கூட்டமைப்பு உடஞ்சி போச்சா. இடையில மருதநாயகம் அதாவது யூசுப் கான் என்ன பண்ணுறாருன்னா பூலித்தேவருக்கு அவங்களோட இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. பூலித்தேவர் இவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு உருவாகுது யூசுப் கானுக்கு அவருக்கும். ஸோ நம்மளுக்கு ராஜ துரோகம் பண்ண போகிறாரு யூசுப் கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா 1764 இவர் தேச துரோகம் பண்ணி இவரை தூக்கில் போட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்பான முகமது அலி கூட இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுமை கீழே தான் இவர் இருக்கிறாரு. ஆனால் இவரோட யூசுப் கானோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் வளருது. அதை பார்த்து பயந்துக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட இவரை தப்பாக போட்டு கொடுத்து அவரை தூக்கில் போட்டுறாங்க. கான் சாஹிப்பும் பூலித்தேவரும் ஒரு பெரிய நட்பில் இருந்திருக்கிறாங்க. அவர் காலமானதை தொடர்ந்து
பூலித்தேவர் நாடு எல்லாமே சுற்றிட்டு இருந்தவர். இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1764 போய் நெற்கட்டும் சேவலை மறுபடியும் கைப்பற்றுகிறார். கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆளை அனுப்புகிறாங்க ஆங்கிலேயர்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹெம்பல். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பூலித்தேவரை தோற்கடிச்சுறாரு. போரில் அவர் தப்பிச்சு போகும்போது அவர் எங்கே போனார் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி தான். 1767 டாக்டர் கேப்டன் ஹெம்பல்ட்டை தோற்று போன பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து தப்பிச்சு போய் ஏதோ ஒரு கோயிலில் ஜோதி நிலையாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நாட்டுப்புற பாடல் இருந்துச்சு. ஆனால் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் மிஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் பூலித்தேவரோட சாப்டர் ஓவர். ஸோ 1755 1767 வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்காரு. சரியா? இதில் ஒண்டி வீரன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பூலித்தேவரோட படை தளபதி. சரியா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்களோட போர், ஆங்கிலேயரோட போர் நிறைய இடங்களில் வந்து பூலித்தேவர் அவர் காப்பாற்றிருப்பார். ஒரு இடத்துல காப்பாற்றும் போது அவரோட கை ஒன்று போயிருமாமா. பூலித்தேவர் வருத்தப்படும் போது எதிரியோட கோட்டையில் நுழைஞ்சி பல பேர்த்தோட தலையை வெட்டுறதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசுங்கிற மாதிரி ஒண்டி வீரன் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒண்டி வீரனையும் அவங்க கொன்றுவாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரோட சாப்டர் ஓவர். ஸோ பூலித்தேவரோட சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வருடங்கள்னால் களக்காட்டு போகிற 1755, வாசுதேவன அந்த 3 கோட்டைகள், வாசுதேவநல்லூர், பனையூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லூர். சரியா? இந்த 3 கோட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா 1760 மே 61 மே 16 யூசுஃப் கானு, கேப்டன் ஹெம்பலு, இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஆட்சியாளர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். இவங்களோட காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1730 to 1796. ஆனால் சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1790 இவங்க இறந்துட்டதா சொல்கிறாங்க. சரியா? அதாவது பழைய அவுட்சோர்ஸ் புக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட காலம் 1730 1790 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா 1790 இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் 96ன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த சோர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிங்க. சரியா? வேலுநாச்சியாரோட அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதி. இங்கே பாருங்கள், ராமநாதபுரம். இதை வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரியா? செல்லமுத்து சேதுபதி சக்தி முத்தம்மாள்னு நினைக்கிறாங்க அம்மா பேர். சரியா? 1730 பிறக்கிறாங்க. அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும், அது வேலுநாச்சியார் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆண்கள் இல்லை. அவருக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்கான ஆண்கள் இல்லை. ஆண் வாரிசு இல்லைன்னாலும் இவர் செல்லமுத்து சேதுபதி என்ன பண்ணுறாரு, வேலுநாச்சியாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு வீர பெண்மணியாக வளர்க்குறாரு. வளரி, சிலம்பம், தற்காப்பு கலைகள், போர்க்கருவிகள் பயிற்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரச நிர்வாகத்தை வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு பல்வேறு புலமை, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், உருது தெரியும், பல மொழிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, குதிரையேற்றம் தெரியும், வில்வித்தை தெரியும், வளரி, சிலம்பம் எல்லாத்துலேயும் பெரிய திறமையானவளாக வளர்கிறாங்க. அவங்களுக்கு 16 வயசில், அதாவது 1746 சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கும் பிறக்குது. 1772, இங்கே பாருங்கள், இந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்தது 1730. ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதி 1746, அதாவது 16 வயசில் அவங்களுக்கு சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரோட கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வெள்ளச்சி நாச்சியார். சரியா? இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1772 முத்துவடுகநாதருக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இந்த வரி கட்டுறதுல. சரியா? அதில் கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தலைமையிலான கம்பெனி படைகள் இணைந்து தாக்கியதில் காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முத்துவடுகநாதர் கொல்லப்படுறார். அந்த போரில் முத்துவடுகநாதரோட கூட இருந்து சண்டை போட்டவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள். 1772, இங்கே பாருங்கள், காளையார் கோயில் வேறு, களக்காடு வேறு. களக்காடுனா பூலித்தேவர், காளையார் கோவில்னா முத்துவடுகநாதர், மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் இவங்களோட சம்மந்தப்பட்டது. 1772 முத்துவடுகநாதரை கொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் பாஞ்சோரு. யார் யாரை கொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ அந்த போரில் அவர் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொன்னதுக்கப்புறம் வேலு நாச்சியாரை வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாரை அவங்களோட பொண்ணான வெள்ளச்சி நாச்சியாரையும் பத்திரமா காளையார் கோயில் போருக்கு அப்புறம் அங்கேருந்து அனுப்பி வர்றாங்க. எங்கே அனுப்புகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல்ல கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் 8 வருஷம் இருக்காங்க, 1780 வரைக்கும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான். சரியா? மறைந்து 8 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்த வேலு நாச்சியார் சும்மாலாம் மறைஞ்சு வாழல. அவங்களுக்குன்னு ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க. கோபால நாயக்கர், ஹைதர் அலியோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளைக்காரன் என் புருஷனை கொண்டுட்டான், அவனை துரத்தி விடணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியில் அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த லெட்டர் வாங்கி படித்த ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த தளபதியெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கேட்கும்போது இவங்க ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கேட்குறாங்க. உருது மொழியில் தான் அது எழுதியிருக்காங்க. இதுவும் கேள்விகள் வரலாம். சரியா? ஸோ இவங்களோட மனதைரியத்தை பார்த்த வந்து ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டைக்கு படைத்தலைவராக இருந்த சையத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இப்போ இவங்க திண்டுக்கல்ல தானே இருக்காங்க, அவர்கிட்ட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு. சரியா? ஸோ 1780 ஹைதர் அலியோட படை இவருக்கு வந்துருச்சு. படை வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க, காளையார் கோவிலை பிடிச்சிடறாங்க. சரியா? பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டான டைம் பார்க்குறாங்க, சிவகங்கையும் பிடிக்கணும், சிவகங்கை கோட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா குயிலி அப்படிங்கிறவங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, அது குயிலிங்கிறது ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் வேலு நாச்சியாரை பற்றி துப்பு கொடுன்னு சொல்லும்போது அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னான்னா அந்த குயிலி கொன்னுறாங்க. அந்த குயிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிலி இல்லை, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா உடையாள். சரியா? உடையாள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துப்பு கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டானாடி அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு 13 வயசு தான், 10 வயசோ 14 வயசோ, அவங்கள கொன்னுறாங்க. அவங்களுக்கு ஒரு நடுகள் வச்சு அவங்களை இன்னும் வழிபடக்கூடிய மரபு அங்கே இருக்குது அந்த பக்கம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த என்னைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது விஜயதசமி அன்னைக்கு போகிறாங்க. விஜயதசமி கோட்டைக்குள்ளே பெண்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு, ஆண்கள் இல்லை. அப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாமே மாறுவேடம் போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ளே போய் வேலு நாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குயிலி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தற்கொலைப்படையாக மாறி உடம்புக்குள்ளே தீ வச்சுக்கிட்டு அவங்களே குதித்து அந்த இராணுவ கிடங்கையை அழிச்சதுக்கப்புறம் வேலு நாச்சியார் படையோடு உள்ளே போகிறாங்க. ஸோ கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட இராணுவ உதவியோடு மருது சகோதரர்களின் உதவியால் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் அரசியாக முடிசூடி கொண்டிருக்கிறார். இப்போ 1780. ஸோ 1780 முடிசூடிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிகிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கட்டி கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட டீல் போட்டிருக்காரு. இடையில அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மர்மமாக சின்ன வயசுலேயே இறந்தோடனே வேலு நாச்சியார் மனம் வெதும்பி 1790 இறந்தது அவுட் சோர்ஸில் இருக்குது. ஆனால் புக்கில் 96ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்பிசியில் இருக்கவங்க கொஸ்டின் எடுக்கும்போது எதை எடுத்துக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆப்ஷனை பார்த்துங்க. சரியா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கைக்குரிய தோழி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா குயிலி. அவங்க பெண்கள் படையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உடையாள் அப்படிங்கிறதான் வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயிர் துறந்த அந்த பெண்ணோட பேர். அதை வழி நடத்த சொல்லி அந்த படைப்பிரிவை வழி நடத்தியவர் குயிலி என்ன பண்ணுறாங்க, அவங்களே நெருப்பு வச்சு ஆயுத கிடங்கில் குதித்து அனைத்து தடவாளங்களையும் அழித்து வேலு நாச்சியார் போரில் வெற்றி பெற மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா குயிலி தான். அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் காலனிய அதிகாரத்தை எதிர்த்து வென்ற முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் தான். தற்கொலைப்படை இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை யாருன்னா குயிலி.
பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி, முதல் பெண் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். நம்ம டிவிகேவோட ஒரு கொள்கை தலைவரில் வேலு நாச்சியார் இருக்காங்க. சரி, நம்ம சிஎம்மோட கொள்கை தலைவரில். சரியா? ஸோ இவங்களோட காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பூலித்தேவர்லாம் 1755 67 வரைக்கும். சரியா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1772 30 பிறகுறாங்க, 72 தோற்று 1780 மறுபடியும் கைப்பற்றி 90 வரைக்கும் இருக்காங்க. சரியா? இதுக்கப்புறம் கட்டபொம்மனோட கிளர்ச்சியை 99 தான் ஆரம்பிக்கும். 90 to 99. சரியா? ஸோ கட்டபொம்மனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மாதிரி கொடுத்துருக்காங்க. கருத்தையான்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, கட்டபொம்மலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன், ஆல்ரெடி இங்கே படிச்சிருப்பீங்க. கட்டபொம்மனோட பாளையம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாளையம், பாஞ்சாலங்குறிச்சி. அவரோட அப்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகவீர பாண்டியன். எங்கள் அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கம்மாள்னு நினைக்கிறேன். கட்டபொம்மனோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாளையக்காரராக இருக்கார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா 30வது வயசில் தான் பதவி ஏற்கிறாரு. அதுலேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட பேர். எங்கள் அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகவீர பாண்டியன், ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன், கட்டபொம்முலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட குலப்பெயர். சரியா? ஸோ கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட ஆட்சியாளராக 30வது வயசில் வந்தோன்னே கம்பெனியோட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்ன பண்ணுறாங்க, இவரோட அமைதியான மனம் கொண்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை உருவாக்கியது. ஸோ இதை கூட வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக கேட்கலாம், யார் கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன். சரிங்களா? அவர் அமைதியான ஒரு மனிதர் தான், கரெக்டாக கட்டிட்டு தான் இருந்திருக்காரு. சரிங்களா? அதற்கு தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கு. 1781 இங்கே பாருங்கள், டேட்டு பாருங்கள். 1781 கம்பெனியார் நவாப்கிட்ட இருந்து ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. சரியா? ஏன்னா திப்பு சுல்தானும் ஆற்காடு நவாப்பும் போர் புரிஞ்சிட்டு இருந்தப்ப ஆங்கிலேயர்கள் நவாப்புக்கு ஹெல்ப் பண்ணுற போது கர்நாடகா பகுதியோட வரி மேலாண்மை மற்றும் நிர்வாகம் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டிற்குள் செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போரில் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்தந்த பகுதிகளோட வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. யூஸ்வலாக வசூலிக்கப்பட்ட வரியெல்லாம் 6ல் 1 பங்கு நவாப் குடும்பத்திற்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு மீதி 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. சரியா? இந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிகிட்டேருந்து வரி வசூல் பண்ணுற ஒரு உரிமை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கம்பெனிகிட்ட போகுது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட போகும்போது பாளையங்கள் ஆற்காடு நவாப் கீழே இருந்த மதுரை, ராமநாதபுரம், இந்த மாதிரி டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாளையங்களோட வரி வசூல் பண்ணுற அவங்ககிட்ட போகும்போது அதை வரி வசூல் பண்ணுறதுக்கு கம்பெனி அதோட ஆட்சியாளர்களை நியமிக்கிறாங்க. வந்தவனுங்க ஒழுங்காக போகல, ரொம்ப திமிரோட ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க அவங்க படையெடுத்துட்டு வர்றது. இந்த மாப்புஸ்கான் அப்படி தான் பண்ணாப்புல, கர்னல் ஹெரானை கூட்டிகிட்டு வந்தார்ல, அந்த மாதிரி இவங்களும் படையை யூஸ் பண்ணி வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அவமானமாகவும் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு பெரிய பகை ஏற்பட ஆரம்பிச்சு. சரியா? அப்போ தான் இந்த ஜாக்சன் துரை அப்படிங்கிற ஆள், படத்தில் காட்டுவாங்க, ஜாக்சன் துரை, நீதான் ஜாக்சன் துரையோ, நீதான் வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஜாக்சனுக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் ஒரு மோதல் வருது 1798 வாக்கு. ஸோ இவர் எப்போ ஆட்சிக்கு வர்றாரு? 1790களில். 98ல் வசூலிக்க வேண்டிய தொகையாக 3310 பக்கோடாக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கோடாக்கள் அப்படிங்கிறப்ப தங்க நாணயங்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். 1798 எவ்வளோ சொல்கிறாங்க? 3310 பக்கோடாக்கள் வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் அப்படிங்கிற கர்வம் உள்ள ஆட்சியாளர் இராணுவத்தை அனுப்பும்போது மதராஸ் அரசாங்கம், மதராஸ் கவர்மெண்ட் வந்து அப்படிலாம் அனுப்பாதீங்க, அவர் கரெக்டாக தான் கட்டுறாருங்கிற மாதிரி அனுமதி மறுத்திருக்கிறது.
ஸோ கேள்வி எப்படி வேண்டாலும் வரலாம். 1798ல் எத்தனை பக்கோடால் நிலுவையில் இருந்துச்சுன்னா 3300 பக்கோடா. அதற்கு ஜாக்சன் இராணுவத்தை அனுப்ப மதராஸ் அரசாங்கம் அனுமதித்தது அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலாக அதை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது மதராஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கல. சரியா? 1798 ஆகஸ்ட் 18 வாக்கில் ராமநாதபுரத்தில் என்னை வந்து பாருங்க. ஆக்சுவலாக அந்த ஆள் வந்து இராணுவத்தை அனுப்பி வீரபாண்டி கட்டபொம்மனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் நோக்கம். அதுக்கு மதராஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கல. சரியா? அதனால இவர் என்ன பண்றாரு, 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து என்னை பாருங்க அப்படின்னு கட்டபொம்மன் அவர் சொல்லும்போது கட்டபொம்மன் அங்கே போயிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆள் ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள் மேற்கொண்டார். குற்றாலம், வில்லிபுத்தூர் தொடர்ந்து அவரை சந்திக்க போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு செப்டம்பர் 19 அனுமதி அளிச்சிருக்கு. ஸோ கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க சொன்னாங்க இல்லையா, இவர் போயிட்டே இருக்கார். பின்னாடியே ஒரு மாதம் இவர் சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கார். எங்கெங்க? குற்றாலம், வில்லிபுத்தூர் எல்லா பக்கமும் போகும்போது கடைசியாக அங்கே பாருங்க, ஆகஸ்ட் 18 அவர் போனது செப்டம்பர் 19, சரியா ஒரு மாதம் பின்னாடி சுற்றிருக்காரு. ஒரு வழியா ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிற இடத்துல ஜாக்சனை வந்து கட்டபொம்மன் சந்திக்கும் போது ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்னாடி கிட்டத்தட்ட கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வச்சிருக்காங்க. இதில் கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் நம்மளுக்கு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வானம் பொழிகிறது, பூமி, அந்த மாதிரி சீன்லாம் நடக்கலை. கட்டபொம்மனை அவமானப்படுத்தியிருக்காங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்காரு, 3 மணி நேரம் நிற்க வச்சிருக்காங்க. நம்மகிட்ட வந்து சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிய வரும்போது கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் அந்த ராமலிங்க விலாஸில் அரெஸ்ட் பண்ண வரும்போது சிவசுப்பிரமணியன் தான் அவரோட அமைச்சர். கட்டபொம்மனோட கூடவே இருந்த அமைச்சர் சிவசுப்பிரமணியன். 2 பேரும் தப்பிக்கலாங்கும் போது கட்டபொம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமத்துறை, செவத்தையான் 2 தம்பி. அதில் ஊமத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமான ஆள். அவர் ஆட்களோட கோட்டைக்குள்ளே பூந்து கட்டபொம்மனையும் அவரோட மந்திரியும் தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவரை ஊமத்துறை அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து கொன்னுறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சார், சிவசுப்பிரமணியன் மாட்டிக்கிறார், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். சரிங்களா? எப்போ? 1798 செப்டம்பர் 19. சரியா? எங்க சந்திக்கிறாரு? ராமநாதபுரத்தில். சரியா? ஸோ அங்கேருந்து தப்பிச்சா மதராஸ் ஆட்சியாளர்கள் விடமாட்டாங்க இல்லையா? ஸோ பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, போன உடனே ஜாக்சன் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு அனுப்புகிறார். மதராஸ் ஆட்சிக்குழுவை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. அங்கே வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், காசா மேஜர். சரியா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு 3 பேர் வருவாங்க, இங்கே 2 பேர் வருவாங்க, ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். சரியா? இந்த மதராஸ் ஆட்சிக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர் 3 பேர் முன்னாடி நீங்கள் சீக்கிரமாக வந்து எங்கள் முன்னாடி ஆஜராகுங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வரேன் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சில நிபந்தனைகள் சொல்கிறாரு. என்னோட அமைச்சரை முதல்ல விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட அமைச்சரான சிவசுப்பிரமணியனை சிறையிலிருந்து விடுவித்து கலெக்டர் ஜாக்சனை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணி இடைநீக்கம் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிடுறாரு. அப்போ மதராஸோட ஆளுநராக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்டு கிளைவ். இந்த இடத்துல 4-5 வெள்ளைக்காரங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் அவர் அமைதியாக இருக்கணும்னு சொன்னவங்க இருக்காரு அப்படின்னு நினைச்சவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலின் ஜாக்சன், ஜேம்ஸ் லண்டன். இவர்கிட்ட வசூலிக்கு வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன். மதராஸ் ஆட்சிக்குழுவில் இருந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர். அவங்க சிவசுப்பிரமணியனை ரிலீஸ் பண்ணி ஜாக்சனை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1798 காலகட்டங்களில் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ். ஸோ உத்தரவிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாங்க, டிசம்பர் 15 1899 டிசம்பர் 15 கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, மதராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி மதராஸ் போய் அவங்க முன்னாடி ஆஜராகி ராமநாதபுரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது விளக்கும்போது அவங்க ஒரு மாதிரி வராங்க, கட்டபொம்மன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக அவரை டிஸ்மிஸ் பண்ணி இந்த ஆளையும் சஸ்பெண்ட் பட்டாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணி அந்த ஜாக்சன் இருந்த இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு ஆளை போடுறாங்க. யாரு? எஸ்ஆர் லூசிங்டன்.
போட்டதுக்கப்புறம் கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகை 3300 பக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் கட்ட வேண்டியது 1080. சரியா, 1080 கட்டியிருப்பாரு. இந்த 1080 நீங்களாக பேலன்ஸ் இருக்கிறத கட்டியிருப்பாரு. அதை கூட கேட்கலாம். 3310 1080னா எவ்வளோ ஆச்சு மீதி? ஆயிரத்தி 2230. சாரி, 2230. 2230 கட்டிடுறாரு. இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சானா இல்லை. இதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனால் தாங்க முடியல. அவ்வளோ நாள் ஒழுங்காக வரி கட்டிகிட்டு இருந்த என்ன இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கட்டபொம்மனால் ஒத்துக்க முடியல. அதனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை பற்றி அவருக்கு தெரிய வருது. இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு யார் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் காலத்திலையும் வேலுநாச்சியர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. வேலுநாச்சியர் காலத்தில் திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர், ஆனைமலையோட யதுல் நாயக்கர், இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. சரியா, இந்த கூட்டமைப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. இதை உருவாக்குறதுக்கு யார் முக்கியமான காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட தளபதிகளாக இருந்த மருது பாண்டியர்கள். மருது பாண்டியர்கள் தான் தென்னிந்திய கூட்டமைப்போட தலைவராக இருக்காங்க. அந்த கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், ஆனைமலை, மைசூர், கேரளாவிலேருந்து ஒருத்தர், கேரளா மலபாரை சேர்ந்த வர்மா அப்படிங்கிறவர், இந்த மாதிரி பழசிராஜா இவங்களாம் இருக்காங்க. சரியா, அவங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கைங்கிறத ஒன்று தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டமைப்பு, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், மருது சகோதரர்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனுக்கு ஆர்வத்தை தூண்டுது. மருது சகோதரர்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் சந்திச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருந்த ஆட்சியாளர் அந்த லூசிங்டன் போட்டாங்கல்ல, அந்த ஆள் ட்ரை பண்ணுறாரு. கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் சந்திக்கக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க தாண்டி இவங்க சந்திச்சிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து போய் சந்திப்பாங்க, பழையாறு அப்படிங்கிற இடத்துல. சரியா, கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, சந்திச்சதுக்கப்புறம் மருது சகோதரர் சந்திச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்களும் சேர்த்தும் போது பூலித்தேவர் கூட ஒரு ஆள் சேராமல் இருப்பான்ல, சிவகிரி பாளையக்காரர், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சேர சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் வந்து சேரல. ஏன் சிவகிரி பாளையக்காரர் சேர சொல்கிறாருன்னா, சிவகிரியோட கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா இங்கேருந்து ஈஸியாக தாக்க முடியும். அதனால் நீங்களும் என்னோட சேர்ந்துங்கன்னு கேட்கும்போது அந்த ஆள் ஒரு அடிமை, ஆங்கிலேய அடிமை, ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுறாரு, ஓ என் கூட சேராம நீ அங்கே வந்து சொல்கிற அப்படிங்கும்போது கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்களுக்கு எதிராக படையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றுறாரு. சிவகிரி பாளையக்காரர்கள் கம்பெனியோட ஒரு ஆஸ்தான அடிமைங்கிறதுனால சிவகிரி பாளையர்களுக்கான கட்டபொம்மனோட படை நகர்வை தங்களுக்கு எதிரான படை நகர்வாக சவாலாகவே கம்பெனிக்காரர்கள் கருதுறாங்க. இதனால கம்பெனி மொத்த படையும் பாஞ்சாலங்குறிச்சி போக ஆரம்பிக்குது. கம்பெனி என்ன பண்ணுது, திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா படையும் வர சொல்லி பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போகுது. ஸோ மே மாதம் 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி துணைப்படை திட்டம், அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை எங்கெங்கெல்லாம் படை இருக்கோ எல்லாத்தையும் திருநெல்வேலி நோக்கி போக சொல்கிறாரு. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கியவர் மேஜர் பானர்மேன். சரிங்களா, அங்கே பாருங்க, கேப்டன் ஹெரான், கேப்டன் ஹெம்மல்னா பூலித்தேவர். சரியா, பான்ஜோர் அப்படின்னா முத்துவடுகநாதர், பானர்மேன் அப்படின்னா கட்டபொம்மன். ஸோ படைய கட்டபொம்மனுக்கு நேராக திருப்பி விட்டது யாரு, வெல்லஸ்லி. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி எல்லா படையும் பானர்மேன் தலைமையேற்கிறாங்க. இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ், அப்போ அந்த பூலித்தேவரோட காலத்தில் சேர்ந்த திருவிதாங்கூர் படை இன்னமும் அவங்களோட தான் இருக்கு, எல்லா காலங்களோட தான் இருக்கு. அவங்களும் கைகோக்க கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டாங்க. கட்டபொம்மனை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருக்கார் சரணடைய சொல்லி 1799 செப்டம்பர் 1 கெடு வழங்குறாங்க. கட்டபொம்மன் எந்த பதிலும் கொடுக்கல. அப்போ பானர்மேன் என்ன பண்ணுறாரு, கோட்டையை தாக்குறாரு. செப்டம்பர் 5 முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துருச்சு.
கோட்டை சுற்றி இருக்கிற எல்லா தொடர்பையும் துண்டித்தாங்க. ஆனாலும் அவங்களால கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா தகர்க்க முடியல. ஏன்னா அது ஒரு மண் கோட்டை, 30 அடி உயரம், 15 அடி அகலம், பெரிய கோட்டை அந்த சுவர். அப்போ பானர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ள வந்து தூது அனுப்புறேன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புறாரு. அந்த ஆள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படிங்கிற ஒரு ஆள். அந்த ஆள் போய் கட்டபொம்மன்ட்ட நீங்கள் சரணடைஞ்சிருங்கன்னு கேட்கும்போது அந்த ஆளை அடித்து துரத்திடுறாங்க. ஆனால் உள்ளே போனால் சும்மா இல்லை, அந்த கோட்டைக்கு எப்படி வரணும், எது வீக் பாயிண்ட் அப்படிங்கிற கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்து, ராமலிங்கர் இல்லை ராமலிங்கன், அவனுக்கு என்ன மரியாதை, இந்த ராமலிங்கம் சேகரித்து அந்த அறிக்கையை அப்படியே பானர்மேன்ட்ட கொண்டு போயிட்டார். அந்த பானர்மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திகளை வடிவமைத்து கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாரு. அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. கோலார்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது. அதில் சிவசுப்பிரமணியரை கைது செய்கிறாங்க. சரியா? அங்கேருந்து தப்பிச்சு கோலார்பட்டிக்கு போகிறாரு. கோட்டையிலேருந்து தப்பிச்சு கோலார்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது. சிவசுப்பிரமணியனை கைது பண்ணிடுறாங்க. மறுபடியும் கட்டபொம்மன் தப்பிக்கும் போது புதுக்கோட்டையில் இருக்கிற களப்பூர் காடுகள், அது பேர் இது, புதுக்கோட்டையில் களப்பூர் காடுகளில் போய் தங்கியிருக்காரு கட்டபொம்மன். சரியா? அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டபொம்மனை கைது பண்ணால் நாங்கள் இவ்வளோ வெகுமதி தரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெகுமதிக்கு ஆசைப்பட்டு எட்டயபுரமும் புதுக்கோட்டை மன்னரும் அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து கட்டபொம்மனை களப்பூர் காடுகள்லேருந்து பிடிச்சி பானர்மேன்ட்ட கொடுத்துட்டாங்க. சரியா? செப்டம்பர் 1 சரணடை சொல்கிறாங்க. செப்டம்பர் 5 கோட்டையை தாக்குறாங்க. செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணியனை தூக்கில் போட்டுறாங்க. எங்கன்னா நாகாலபுரம். எங்கே யாரை தூக்கு போட்டாங்கன்னு ரொம்ப முக்கியம். இதுலேயே 4 பேர் வருவாங்க. முதல்ல சிவசுப்பிரமணியன் தான் போடுவாங்க. செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுறாங்க. பானர்மேன் விசாரணை அப்படிங்கிற பேரில் விசாரணை நடத்தி அக்டோபர் 15 விசாரணை நடத்தி அக்டோபர் 16 பாளையக்காரர்கள் முன்னாடி திருநெல்வேலியில் கயத்தாறு முன்னாடி இருக்கிற பழைய கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு முன்னாடி இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்னாடி கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க. செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் தூக்கில் போடுறாங்க. அக்டோபர் 15 ஒரு விசாரணை, அதை பண்ணது பானர்மேனு. அது ஒரு கேலிக்கூத்தான விசாரணை. விசாரணையின் போது இந்த கட்டபொம்மன் எதையுமே அதுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஆமாயா நான் தான் பண்ண போயா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற கயத்தாறில் பழைய கோட்டைக்கு முன்பாக இருக்கிற ஒரு புளிய மரத்தில் கட்டபொம்மனை தூக்கில் போட்டுறாங்க. இதனால் கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு இன்றளவும் நாட்டுப்புற பாடலில் பேசப்படுது. ஆனால் கட்டபொம்மனோட பெரிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் பூலித்தேவர் தான். கட்டபொம்மன் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ கட்டபொம்மனோட காலம் 1790 99 வரைக்கும் அவர் அரசராக இருந்தது. 98 பிரச்சனை நடக்குது. 99 எதுக்க ஆரம்பிச்சு 99 கடைசீட்டில் அக்டோபர் 16 அவர் தூக்கில் போட்டுறாங்க. சரியா? ஸோ அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரன்லாம் 2 பேர். ஒருத்தர் பேர் பெரிய மருது, இன்னொருத்தர் பேர் சின்ன மருது. இந்த பெரிய மருதை வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. அவரோட சின்ன மருதை வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி சின்ன மருதுன்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். ஆனால் சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னா சின்ன மருது தான். சரியா? பெரிய மருது வந்து பார்த்திங்கன்னா வளரி பயிற்சி வீசுறதுல பெரிய ஆள். அதனால் வளரிப்படையின் தலைவராக இருந்தது பெரிய மருது. பெரிய மருதும் சின்ன மருதும் வேலுநாச்சியாரோட கணவரான முத்துவடுகனாரோட திறமையான படைத்தளபதிகள். முத்துவடுகனார் இறந்த பின்னாடி வேலுநாச்சியாரை திண்டுக்கலை கொண்டு போய் பாதுகாப்பாக 8 ஆண்டுகள் வச்சதுக்கப்புறம் வச்சிருந்ததும் அவங்களுக்கு அந்த படை இதை வந்து ஹெல்ப் பண்ணதும் அவங்க மறுபடியும் ஆட்சி பிடிக்க அரசுரிமையை மீட்டு கொடுக்க ஹெல்ப் பண்ணதும் மருது சகோதரர்கள் தான். அரும்பாடுபட்டனர். 18ஆம் நூற்றாண்டோட கடைசி ஆண்டுகள், 18ஆம் நூற்றாண்டுனா 1798-99 நம்ம வெள்ளைக்காரங்களை எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க, திட்டமிடுறாங்க. ஆல்ரெடி மருது சகோதரர்கள் கட்டபொம்மனோட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. கட்டபொம்மனை இப்போ தூக்கில் போட்டதுக்கப்புறம் கட்டபொம்மனுக்கு 2 தம்பிகள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்க இல்லையா. ஒருத்தர் பேர் ஊமத்துறை, இன்னொருத்தர் பேர் செவத்தையா. சரியா? இவங்க 2 பேர்த்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா கைது பண்ணி ஒரு சிறையில் வச்சிருக்கிறாங்க. இவங்க கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம்
தலைமறைவாக இருந்து நவாப்போட செல்வங்களை கொள்ளையடிக்கிறது, கம்பெனியோட படைகளை வந்து தாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியா? மருது சகோதரர்களோட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தான் இருக்கும். 1800 to 801. கட்டபொம்மனோட கழகம் 1799. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 தூக்குல போட்டதோட கழகம் ஒடுக்கப்பட்டது. 1800 மீண்டும் கழகத்தை தொடங்கியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களோட கழகம் 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் பாளையக்காரர் போர் பூலித்தேவர் ஆரம்பிச்சது. 2வது பாளையக்காரர் போர் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஏன் இவங்களோடது 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னா இவங்க பெரிய அளவில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. திண்டுக்கலோட கோபால நாயக்கர், ஆனைமலையோட எதுல் நாயக்கர், மலபாரோட கேரளவர்மா பழசிராஜா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி, இந்த கூட்டமைப்பு பெரிய கூட்டமைப்பை உருவாக்குறாரு. சரியா? இவங்கெல்லாம் எங்க மீட் பண்றாங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற விருப்பாட்சியில மீட் பண்ணி ஏப்ரல் 1800 கம்பெனியாருக்கு எதிராக நம்ம ஒரு கிளர்ச்சி பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. ஏப்ரல், மே, ஜூன்ல இந்த கிளர்ச்சி வேகமாக ராமநாதபுரம், மதுரைக்கு போகுது. கோயம்புத்தூர்ல ஜூன்ல ஆரம்பிக்கிறார். யார் ஆரம்பிச்சார் அப்படின்னா கோபால நாயக்கர், கேரளவர்மாரெலாம் மதுரை, கோயம்புத்தூர்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணனால அந்த கிளர்ச்சி தோல்வியில் அடையும். ஆனாலும் அந்த கிளர்ச்சி அடுத்தடுத்து மதுரை, ராமநாதபுரத்துக்கும் பரவும். சரியா? கம்பெனியார் வேறமா மைசூரோட கிருஷ்ணப்பா, கேரளவர்மா, இன்னும் நிறைய பேரோட போர் தொடுத்து கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராமங்கலம், தாராபுரம் இந்த மாதிரி இடத்துல பாளையக்காரில் பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ வந்து கோயம்புத்தூர் புரட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1800 வருஷத்தை நான் வச்சுங்க. டேட்டு பிரச்சனைலாம் கூட பிரச்சனை இல்லை. சரியா? இந்த நேரத்தில் தான் இங்க 2 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? பாளையங்கோட்டை சிறையில் போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அதாவது கட்டபொம்மனோட சகோதரரான ஊமத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1800 பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிச்சு போய் தேனியில் இருக்கிற கமுதியில பதுங்கியிருக்காங்க. கமுதியில பதுங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது என்ன பண்றாரு? போய் அவங்களை மீட் பண்ணி அவரோட இடமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. சிறுவயல் அப்படிங்கிறது மருது சகோதரர்களோட பிளேஸ். பூலித்தேவருக்கு எப்படி நெல்கட்டும் சேவலோ, கட்டபொம்மனுக்கு எப்படி பாஞ்சாலங்குறிச்சியோ, அதே மாதிரி மருது சகோதரர்களுக்கு சிறுவயல். இவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வேகமாக புனரமைச்சு இவங்க 2 பேர்த்தையும் அங்க உள்ள வைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் ஒரு அரசு அதிகாரி காலின் மெக்கலே அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து, யாரு? காலின் மெக்கலே வந்து கோட்டையை முற்றுகையிடுறாரு. அவன் அங்கிருந்து மறுபடியும் போய் சிவகங்கையில அடைக்கலம் கோர்றாங்க. ஊமத்துறையும் செவத்தையாவும் அவங்க அடைக்கலம் இருக்கும்போது அவங்ககிட்ட எங்களை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு காலின் மெக்கலே கேட்குறாரு. ஆனால் சின்ன மருதும் பெரிய மருதும் என்ன பண்ணுறாங்க? ஒப்படைக்கல, மறுத்துறாங்க. அதை எடுத்து அவங்க மேலே போர் தொடுக்கிறாங்க. யாராருன்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸு. இங்கே பாருங்க, இல்லை மொத்தம் 3 பேர் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். காலின் மெக்கலே தான் அங்கே போய் சரணடை சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிறுவயல் அந்த சிவகங்கையை தாக்கிறதுக்கான வந்தவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ். சிவகங்கையை நோக்கி போகும்போது மருது சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடறாங்க. அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பிரகடனம் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு எதிராக நாம் போர் புரின்னு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கூப்பிட்டுருக்கோம். நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே சாதி மதம்லாம் விட்டுட்டு வெள்ளைக்காரனை எதிர்க்கணும் வாங்கன்னு கூப்பிட்டது ஒரு தமிழர்கள். அந்த பேரறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம், அந்த பேரறிக்கையை எழுதி எங்கெங்க ஒட்டுறாங்க அப்படின்னா நவாப்போட கோட்டையோட முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சியில தான் இதெல்லாம் இருந்துச்சு. திருச்சி கோட்டை, ஸ்ரீரங்கம் கோயிலோட மதில் சுவர், இதெல்லாம் கேள்வியா வந்திருக்கு. சரியா? ஸோ இதை வந்து ஏற்றுக்கிட்டு தமிழக பாளையக்காரர்களின் கரத்தை வலுப்படுத்த நிறைய எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு போடுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு படையை வந்து திரட்டிட்டாங்க. 20,000 பேர்.
பூலித்தேவர் 4000 பேர்த்துலேயே அவ்வளோ பெரிய வின். இவர் 20,000 பேர் திரட்டுறதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளிநாட்டில் நிறுத்தியிருந்த எல்லா படையும் கூப்பிட்றான். வங்காளம், சிலோனு, வங்காளம்னா பங்களாதேஷ், சிலோனு, மலேசியா, இங்கே எங்கெங்கெல்லாம் படை நிறுத்தி வச்சுருந்தாங்களோ எல்லாம் தமிழ்நாடு சிவகங்கை நோக்கி வருது. இதில் வழக்கம் போல் நமக்கு தமிழர்களின் துரோகம், புதுக்கோட்டை, கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்த புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர், இதெல்லாம் பிரிட்டிஷாருக்கு கை கோக்குது. ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி, பாளையக்காரர்கள் ஒற்றுமையை குலைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் வராது, நாங்கள் தான் பெருசுங்கிற மாதிரி ஒரு புரளியை கிளப்பிட்டோன்னே பாளையக்காரர்களோட படைகளில் பிரிவினை ஏற்படுது. நீங்கள் வாங்க, அவன்கிட்ட விட்டு வந்துருங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதுங்கிற மாதிரி டீல்லாம் பேசுகிறாங்க. சரியா? ஸோ படை குறைஞ்ச உடனே வேகமாக வெள்ளைக்காரங்க உள்ளே போகிறாங்க. ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் கிளர்ச்சியாளர்களை தாக்குறாங்க. கிளர்ச்சியாளர்கள் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க, ஏன்னா படை குறையுது. இங்கே வங்காளம், மலேசியா, பர்மா, சிங்கப்பூரில் இந்த நிறுத்தி வச்சிருந்த படையெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிரான்மலை, தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம் இருக்கிற பிரான்மலை, காளையார் கோயிலில் அங்கேருந்து தப்பிக்கும் போது பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. இறுதியாக வலுவான இராணுவம், சிறப்பாக தலைமை கொண்ட ஆங்கிலேய கம்பெனி ஜெயிக்குது. சரியா? 1801 சிவகங்கை என்ன பண்ணுது? ஆங்கிலேயரோட இதோட இணைக்கப்படுது. ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில் போட்டுறாங்க. ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. கட்டபொம்மனும் அக்டோபர் தான். கட்டபொம்மன் அக்டோபர் 16, ஆனால் 1799, ஒரு வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமத்துறையும் செவத்தையாவும் இருக்காங்கல்ல, அவங்கள அடுத்த மாதம் நவம்பர் 16 என்ன பண்ணுறாரு? பாஞ்சாலங்குறிச்சியில் கூட்டிகிட்டு போய் தலையை துண்டிச்சிடறாங்க. இது சம்மந்தமாக 2 கதை இருக்குது. அவங்கள பீரங்கில கட்டி உடலை செதறடிச்சதாகவும், இல்லை அவங்க 2 பேர் தலையையும் வெட்டி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேயே எல்லாரும் பார்க்கறதுக்கு வச்சதாகவும் இருக்கு. இது கிளர்ச்சியில் ஈடுபட்ட 73 பேரை பிடிச்சு மலேசியாவில் இருக்கிற பினாங்கு தீவிற்கு நாடு கடத்திட்டாங்க. ஸோ பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவர்களோட தியாகமும் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்குது. மருது சகோதரர்களோட கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய புரட்சி அல்லது 2வது பாளையக்காரர்கள் போர், எது வேண்டாலும் சொல்லலாம். அடுத்து கர்நாடக உடன்படிக்கை. ஸோ 1799 கட்டபொம்மனோட கழகம், 1801 மருது சகோதரர்களோட கழகம் அடக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த குடிமைத் தலைகளோட எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதில் தான் கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 பிரகாரம் பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது அவங்களோட கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறாங்க. பாளையக்காரர்கள் முறையை முடிவு கொண்டு வந்துடுறாங்க. பாளையக்காரெலாம் யாரும் இனிமேல் பார்த்துக்கிட்டு வரி வசூல் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்கள் முறையை முடிவு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கோட்டைகள் இடிக்கப்படுது, அவங்களோட படைகள் கலைக்கப்படுது. ஸோ பாளையக்காரர்கள் முறை 1801 ஜூலை 31 முடிவுக்கு வருது. கோட்டைகள் இடிக்கப்படுது. இப்போ தான் இன்னொரு ஹீரோவோட என்ட்ரி. அவர் பேர் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை. 1756 to 1805. அப்புறம் எத்தனை வயசு ஆகுது? இதில் ஒரு 44, இதில் ஒரு 5, 49 வயசு. ரொம்ப சின்ன வயசு. சார் 49 சின்ன வயசுனா அவர் வரும்போது சின்ன வயசு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரியரோட இயற்பெயர், ஆனால் தீரன்னு கூப்பிடுவாங்க. 1756 பிறகுறாரு. சிலம்பம், வில்வத்தை, குதிரையேற்றம் மட்டுமல்லாத நவீன போர் துறைகளும் கைதேர்ந்திருக்காரு. கொங்கு பகுதியில் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை, நில பிரச்சனைகள்லாம் தீர்வு பார்த்து அங்கே ஒரு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வாக்குமிக்க நபராக இருக்கிறார். சரியா? அப்போ அவர் இருந்த ஏரியா மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சரியா? திப்புவோட திவானான முகமது அலி அப்படிங்கிறவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு? வரி வசூலிச்சுக்கிட்டு போகும்போது
மைசூருக்கு போயிட்டு இருக்கும்போது தீர்த்தகிரி என்ன பண்ணுறாரு, அவரை வழிமறித்து பணத்தை முழுதையும் பிடுங்கிட்டார். போய் முகமது அலிகிட்ட சொல்லு, சிவமலைக்கும் சென்னிமலை, சிவமலை சென்னிமலை அப்படிங்கிறது ஏரியா காங்கேயம் பக்கத்தில் இருக்குது, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலையே இந்த வரி பணத்தை பிடுங்கிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி தீரன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்களே, தீரன் சின்னமலைன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அவமதிப்புக்கான திவான் என்ன பண்ணுறாரு, சின்னமலை தாக்கிறதுக்கு ஒரு படை அனுப்புகிறாரு. நொய்யல் ஆற்றங்கரையில் அந்த படையை பார்த்தீங்கன்னா சின்னமலை வெற்றி பெறுறார். இவர் 3 போர் புரிஞ்சிருப்பார். ஓடாநிலை, அரச்சலூர், காவிரிக்கரை 1801, 2, 3 இந்த 3 காலகட்டங்களில் இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலைக்கு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசாங்கம் போர் பயிற்சி கொடுத்துருக்கோம். திப்பு சுல்தானுக்கு சப்போர்ட்டாக இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா போய் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அங்கே போர் பயிற்சி கொடுத்து திரட்டிக்கிட்டு திப்பு சுல்தானுக்கு சப்போர்ட்டாக ஒரு போர் புரிஞ்சிருப்பார். திப்பு இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருப்பார், திப்பு இறப்பிற்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு கோட்டையை எழுப்பி கோட்டையை விட்டு வெளியிடாமையே ஒரு தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் எடுத்து போராடி இருப்பார். ஓடாமல் ஒரே இடத்துல நிலையாக இருந்து போராடுனால அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க. அவர் திப்பு சுல்தான் இருந்தும் பிரெஞ்சு அரசாங்கிட்ட இருந்து கொரில்லா போர் முறையை கற்றுக்குவார். கொரில்லா போர் முறைனா தாக்கிட்டு மறைஞ்சு போயிருது, பயங்கர குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பார். சரியா? இவர் இடையில பார்த்தீங்கன்னா மறைஞ்சு தாக்குதல் பண்ணும்போது ஒரு சமையல்காரன் நல்லப்பன் ஒரு ஆள், அந்த ஆள் பேர். சரியா? நல்லப்பன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தீரன் சின்னமலையும் அவர் 2 சகோதரர்களையும் காட்டி குத்துருவாங்க காசுப்பட்டு. இவங்க 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போய் சங்கீரி கோட்டையில் சிறை வச்சிருவாங்க. ஆங்கிலேய ஆட்சி ஏற்க வற்புறுத்தப்படும் போது இணங்க மறுத்த அவங்கள பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சங்கீரி கோட்டையோட உச்சியில் 3 பேர்த்தையும் தூக்கில் போட்டுருவாங்க. இன்ன வரைக்கும் சங்கீரியில் இவங்களுக்கான ஒரு நினைவு வளைவு இருக்கு. சங்கீரி கோட்டை பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ஏறது கஷ்டம். இதோட தீரன் சின்னமலையோட சாப்டர் ஓவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி 1806. சரியா? இங்கே பாருங்க, ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். 1755 யாரு, பூலித்தேவர். அதில் மாஃபூஸ் கான் வருவார், கெரான் வருவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கான் அவங்களும் களக்காடு போர் தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் கான் சாஹிப் வருவார், 60 கைப்பற்றுவார். 1760 மே 1 கைப்பற்றுவார் 3 கோட்டையை யூசுப் கானு. அதுக்கப்புறம் 64 யூசுப் கானையே தூக்கில் போட்டுருவாங்க பிரிட்டிஷ்காரங்க. 67 மறுபடியும் நெற்கட்டும் சேவலை பிடிப்பார். 67 மறுபடியும் கேப்டன் ஹெம்பல் அப்படிங்கிறவர் ஆக்கிரமித்து செத்துருவார். பூலித்தேவர் நாடிழந்த நிலையிலேயே காணாமல் போயிடுவார். அவரோட படைத்தளபதி ஒண்டி வீரன். அதைத் தொடர்ந்து வேலுநாச்சியார் வருவாங்க. 1772 காளையார் கோவில் போயில முத்துவடுகநாதர் அவரோட கணவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் 80 இவங்க மறுபடியும் போய் ஹைதர் அலியோட படையோட சேர்ந்து ஒரு பெரிய படை ஏற்பாடு பண்ணி காளையார் கோவிலை பிடிச்சி சிவகங்கை ஆட்சியாளரை மறுபடியும் முடிச்சு விடுவாங்க. 90 அவங்க இறந்துருவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட கழகம் 1799 99 அக்டோபர் 16 அவரையும் தூக்கில் போட்டுருவாங்க. அதற்கப்புறம் 1801 மருது சகோதரர்களோட கிளர்ச்சி, அவங்களையும் 1801 அக்டோபர் 24 தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் செவத்தையாக நவம்பர் 15 போட்டுருவாங்க. அதைத் தொடர்ந்து தீரன் சின்னமலையோட காலம் 1805 வரைக்கும். 5 அவரையும் கொண்டுருவாங்க. ஸோ 1806 வேலூர் புரட்சி நடக்கும். சரியா? ஸோ இந்த வேலூர் புரட்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பார்த்துங்க. தென் தமிழகத்தில் பாளையக்காரர்களை ஒடுக்குவதற்கு முன்னாடி 1801 அந்த முறையை கேன்சல் பண்ணுறாங்களா, அதை ஒடுக்கிறதுக்கு முன்னாடியே 92 திப்பு பார்த்தீங்கன்னா அவரோட தோத்து போயிடுவார் ஒரு போரில். சேலம் திண்டுக்கல் பகுதியோட மறுவாய் மாவட்டங்களே திப்புகிட்ட இருந்து வெள்ளைக்காரங்க பிடிங்குவாங்க. 99 கோயம்புத்தூர் போர் நடக்கும். அதில் தோத்து கோயம்புத்தூரை இணைச்சிக்குவாங்க. 98 தஞ்சாவூரோட பகுதியை ஆங்கிலேயருக்கு தஞ்சாவூர் அரசர் விட்டு கொடுத்துருவார். ஸோ கட்டபொம்மனோட எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்கள் 801, தீரன் சின்னமலை 805.
இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் ஆற்காடு நவாப். ஆக்சுவலாக ஆற்காடு நவாப்பால் தான் எத்தனை பிரச்சனையும். அந்த ஆளு ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்திருப்பாங்க. அந்த ஆள் விசுவாசமற்றவர் அப்படின்னு குற்றம் சுமத்தி அவரை கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருவாங்க. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆற்காடு நவாப்பு வட ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லா பகுதியிலையும் வெள்ளக்காரன் 1801 ஒப்படைச்சிருவார். சரியா? என்னதான் பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தோற்கடிச்ச பிரகாரமும் எதிர்ப்பின்ன அடங்கியிருக்காது. நிறைய சிற்றரசில் வெளியேற்றிருப்பாங்க. நிலச்சுவாந்தர்கள், ஜமீன்தார்கள் எல்லாம் கம்பெனிக்கு அரசுக்கு எதிராக கதிர்காலம் திட்டத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் 1806 வேலூர் புரட்சி அதன் 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 வெளிப்பாடாக வந்தது தான் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி. அந்த புரட்சியோட இறுதி நோக்கம் வெள்ளைக்காரங்களை நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சிற்றரசர்லாம் பிரச்சனையா இருக்காங்களா, அவங்க நிலத்தை விட்டு துரத்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, பிடிங்கிருக்காங்க. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த இந்திய அதிகாரிகள், இந்திய இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மனக்குறையில் இருப்பாங்க. நிறைய வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஊதியம் கம்மி, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாலும் இவங்க நம்மளை அடிமையாக தான் நடத்துறாங்க அப்படி கோபம் இருக்கும். சரியா? அவங்களோட சமூக சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேயர்கள் தரக்குறைவாக நடத்துவாங்க, மதிப்பளிச்சிருக்க மாட்டாங்க. அது அவங்களோட கோபத்தை மேலும் வலுப்படுத்தியிருக்கும். சரியா? இவங்களோட நில வரிமுறை, இந்த இராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாமே விவசாய பின்னணியாக கொண்டவங்க. இவங்க போட்ட வரி இவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சிக்கலை மேலும் சிரமப்படுத்திருந்துச்சு. நில குத்தகை முறை ஒரு நிலையற்ற தன்மையாக இருந்துச்சு. 1800 ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுனால நிறைய சிப்பாய்களோட குடும்பம் பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிச்சு. இந்த கேப்ல தான் திப்பு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு வேலூர் கோட்டையில வச்சிருப்பாங்க. சரியா? இந்த வேலூர் கோட்டையில இவங்க வச்சிருக்கும் போது அந்த வேலூரை சுத்தி திப்புவோட ஆதரவாளர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் தங்கியிருப்பாங்க. சரியான ஒரு வாய்ப்புக்கோசரம் காத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த வாய்ப்புக்கு ஒரு உடனடி காரணமாக ஜான் கிரடாக் அப்படிங்கிற வெளியிட்ட ஒரு புதிய இராணுவ முறை வந்திருக்கும். உடனடி காரணம், வேலூர் கழகத்துக்கான உடனடி காரணம் ஜான் கிரடாக் வெளியிட்ட அக்னியூ தலப்பாய். ஸோ அவங்க என்ன ஒரு விதிமுறை போடுறாங்க அப்படின்னா, இந்திய வீரர்களோட சீருடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது பண்ணுவாங்க. என்ன மாதிரியான விதிமுறைகள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீருடையில் இருந்த ஜாதிய அடையாளங்களையோ காலனியோ அணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பெரிய மீசை வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, பட்டை போட்டிருப்பாங்க, கடுக்கன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாடியை முழுசாக சவரம் செய்துட்டு மீசை ஒரே பாணினா வெள்ளைக்காரன் எப்படி வச்சிருப்பான் ஒரு மாதிரி இந்த மாதிரி மீசை வச்சுருப்பான், இல்லைனா இப்படி வச்சுருப்பான். இந்த மீசை நம்மளுக்கு வழக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய தலப்பானை, ஆல்ரெடி இந்த மாதிரியான விதிமுறைகளை கோபத்தில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை தலப்பாகை கொண்டு வருவாங்க. எரியறதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த தலப்பாகை. ஏன்னா அதோட நடுவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும், ஏசு சிம்பிள் இருக்கும், இந்த சிலுவை சிம்பிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு குஞ்சம் ஒன்று இருக்கும். சரியா? இதை அணியறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை பெருசாக கருத்தில் எடுத்திருக்காது. ஆல்ரெடி இவங்க நம்ம அரசர்களும் துரத்திட்டாங்க, நம்மளுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பதவி உயர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாராபட்சம் பார்க்குறானுங்க. இதில் நம்ம குடும்பம் வேற இவங்களோட வரிச்சுமையால கஷ்டப்படுது. இது நம்ம மதத்தை வேற திணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வரும்போது அந்த புதிய வகை தலைப்பாகை அதை கொண்டு வந்தது அக்னியும் கலக வெடிக்குது. 1806 ஜூலை 10 அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு, ஷேக் காசிம், ஷேக் காதர் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருப்பாங்க. முதல் மற்றும் 23 இவ்வாறு 1 மற்றும் 23வது படைப்பிரிவில் உள்ள இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க, கோட்டையில் புரட்சியில் இறங்குவாங்க. ஸோ இந்த புரட்சிக்கு முதல்ல பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட். அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்காரஸ். சரியா? கோட்டையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, வெளியே போய் படையை கூட்டு வரணும்னு மேஜர் ஆம்ஸ்டார் அப்படிங்கிறவர் துப்பாக்கி முழக்கத்தை கேட்டு
உள்ள போகும்போது அவரையும் கொண்டுறாங்க. துப்பாக்கி தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது அவரோட உடல். ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகளை அடுத்தடுத்து நம்ம சிப்பாய்கள் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இந்த 12 பேர்ல 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லி பாப்ஹாம், இவங்க 2 பேரும் பிரிட்டிஷ் மன்னரோட பட்டாலியன், நேரடி பட்டாலியனை சேர்ந்தவர்கள். சரியா? கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் ஆற்காடு குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னர் கில்லஸ்பி அப்படிங்கிறவருக்கு தகவல் கொடுக்கிறார். சரியா? இங்க பாருங்க, முதல் புரட்சி எப்ப வெடிக்குது? 1806 ஜூலை 10. புரட்சி வெடிச்சதுக்கான படைப்பிரிவு 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் புரட்சியில் முதல் பலியானவர் கர்னல் பான்கோட்டு. அடுத்து கர்னல் மிக்காரசு 23ஆம் படைப்பிரிவு. அதைத் தொடர்ந்து மேஜர் கூட்ஸ். இதைத் தொடர்ந்து கோட்டைக்கு வெளியே இருந்த ஆம்ஸ்டாங். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் என்ன பண்றாரு? ஆற்காட்டுக்கு வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஆற்காட்டில் இருக்கிற குதிரைப்படை தளபதியான கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? தான் கூட கேப்டன் யங் அப்படிங்கிற ஒரு கேப்டனையும் சேர்த்துக்கிட்டு 9 மணி அளவில் கோட்டைக்கு வந்துடுறாங்க. வரதுக்குள்ள புரட்சிக்காரர்கள் திப்புவின் மகனான பதேகையரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மதுரை சுல்தானோட புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றிருக்கிறாங்க. கில்லஸ்பி உள்ள வந்த உடனே எதை பத்தியும் கவலைப்படல, சுட்டு தள்ளுறான். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல கோட்டையை சார்ஜ் கொண்டு வந்துட்டான். 15 நிமிஷம். நேரில் கண்ட ஒருவர் வாக்குமூலத்தின் பிரகாரம் கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாகணும். 800 பேர்த்த கொண்டு இருக்காங்க. அது இல்லாம இவங்க கைது பண்ணது திருச்சியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள். புரட்சி அடக்கப்படுகிறது. புரட்சியை அடக்கியவர் மேஜர் கில்லஸ்பிங்கிற கொடுங்கோலன். 15 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 800 பேர்த்த கொண்டு இருக்கான். 600 பேர்த்த கைது பண்ணியிருக்கான். புரட்சியோட பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற விசாரணைக்கு பிரகாரம் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னால் அந்த 1ஆம் படைப்பிரிவு 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த 6 வீரர்களை பீரங்கியால் கட்டி சுட்டு, பீரங்கியில் பீரங்கி இப்படி இருக்கும், பழைய காலத்து பீரங்கி. இந்த பக்கம் 2 பக்கமும் சக்கரை இருக்கும், உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். இங்கே சக்கரை இருக்கும். இங்கே கட்டி அப்படியே குண்டை போட்டு அப்படியே செதறடிக்கிறது. சரியா? 5 நபர்களை துப்பாக்கியால் சுட்டும் 8 நபர்களை தூக்கிலிட்டும். கிட்டத்தட்ட 6, 5, 11, 8, 19 பேர்த்த கொண்டு இருக்காங்க. திப்போட மகன்கள் இருந்தாங்களா, பதேகைங்கிறவங்கெல்லாம், அவங்க எல்லாத்தையும் கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுறாங்க. கலவரத்தை அடக்கி மிகப்பெரிய மனித படுகொலையை அரங்கேற்றிய கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இந்த புதிய விதிமுறையை கொண்டு வந்த ஜான் கிரடாக்கு, சரியா, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு உதவிய கர்னல் அக்னி, அவர் தான் அந்த தலப்பாகை கொண்டு வந்திருப்பாரு. இவங்களை சரியா மேய்க்காத ஆளுநர் வில்லியம் பெண்டிங். இந்த வில்லியம் பெண்டிங் பிரபுங்கிறவர் வேற இவர் ஒரு ஆளுநர், வேலூரோட ஆளுநர். இவங்கெல்லாம் புரட்சி நடக்க காரணமானவங்க பணி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கு திருப்பி கூப்பிட்டுட்டாங்க. புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. இந்த புரட்சியோட மதிப்பீடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இது தோத்துச்சு அப்படின்னா, வெளியே இருந்து எந்த உதவியும் கிடைக்கல. சரியா? 23வது 2வது பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் அடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைனு, 1ஆம் படைப்பிரிவு 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஹாசிமு, இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த 1857 பெருங்கழகத்திற்கான அனைத்து முன்னறிகுறிகளும் முன்னெச்சரிக்கையிலும் வேலூர் புரட்சி இருந்துச்சு. ஒரே வித்தியாசம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் வேலூர் கழகத்தில் ஈடுபடல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு புரட்சியாக மாறி இருக்கும் அது. சரியா? வேலூர் புரட்சி வேலூர் கோட்டையோட நிற்கல. வேலூரில் புரட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெல்லாரி, வலஜாபாத்து, ஹைதராபாத்து, பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கிரி துர்க்கம், இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த புரட்சி எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதோட இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. 1.5 மணி நேரத்தில் பார்த்தாச்சு. சரியா? வருஷத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்படியே புக் பேக் கொஸ்டினும் பார்த்துடலாம்.
சரியா? கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகங்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர். அவங்க பேரு முடிமையா மியானா நபிகியாகன் கட்டாக். சிவ சுப்பிரமணியன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரம் செப்டம்பர் மாதம் 13. திருச்சிராப்பள்ளி பேரைக்கு வெளியிட்டவர்கள் ஜூன் மாதம் மருது சகோதரர்கள், ஜூனோ ஜூலையோ. சரியா? வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10. இங்க பாருங்க, 5 ஜூலை 10 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. சரியா? வேலூர் கோட்டையின் புதிய இராணுவ உரிமைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் ஜான் கிரடாக்கு. ஆனால் அந்த தலப்பாகை டிசைன் பண்ணது கர்னல் அக்னியூ. சரியா? வேலூர் பரீட்சைக்கு பிரகாரம் திப்பு சுல்தான்கள் மகன் எங்க அனுப்பப்பட்டாங்க? கல்கத்தா. பாளையக்காரர்கள் முறை தமிழகத்தில் யாரு? பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியவர் வாராங்கலை சார்ந்த ககாத்தி அரசை சார்ந்த பிரதாபருத்ரன். தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் அரியநாதன் அப்படிங்கிற அமைச்சரோட துணையோட விஸ்வநாத நாயக்கர் 1529. வேலுநாச்சியரும் அவரது மகன்களும் 8 ஆண்டுகள் திண்டுக்கல் கோபால நாயக்கரின் பாதுகாப்பான விருப்பாட்சியில் பாதுகாப்பில் இருந்தாங்க. கட்டபொம்மன் சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் யார் அனுப்புனாங்க? ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு தோகி அனுப்புனாங்க. கட்டபொம்மன் அக்டோபர் 16, 1799 பழையக்கோட்டை, சரியா, அந்த இடத்துல கயத்தாறு பக்கத்தில் இருக்கிற பழையக்கோட்டைக்கு முன்பாக இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் தென்னிந்திய புரட்சி அல்லது 2வது பாளையக்காரர்கள் போர் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. டேஸ் என்பவர்களால் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டவர் பதே ஹைதர். பார்த்தீங்களா? டீப்பாக படிச்சீங்கன்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து பாளையக்காரர்கள் முறை ககாத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்துச்சு. கரெக்டு. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பிறகு நெல்கட்டும் சேவலை கைப்பற்றினார். கரெக்டு. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் யூசுப் கான் துரோகி என்று சுமத்தப்பட்டு 1767 தூக்கிடப்பட்டார். கரெக்டு. ஒண்டி வீரன் கட்டபொம்மன் இல்ல, பூலித்தேவர். அப்ப 3 மட்டும் தவறு. 1, 2, 3 ஆகியன சரி. சரியா? அடுத்து கர்னல் ஹெம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபூஸ் கானோடு இணைந்து சென்றன. கரெக்ட். தப்பு. கர்னல் ஹெரானு. சரியா? அடுத்து காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தவர்கள். கரெக்டு. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று நடத்தினார். கரெக்டு. காரன்வாலிஸ் மே 1979 கம்பெனி படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி உத்தரவிட்டார். கரெக்டு. அப்ப 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. சரியா? அடுத்து பூலித்தேவர் மற்றும் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள் உதவி பெற முயன்றார். கரெக்டு. காரணம் மராத்தியலோடு ஏற்கனவே போரில் இருந்த ஹைதர் அலியை உதவ முடியாமல் போனது. கரெக்டு. சரியாக தான் விளக்குது. பொறுத்துக. தீர்த்தகிரி ஓடாநிலை, கோபால நாயக்கர் திண்டுக்கல், பானர்மேனு ராமலிங்கர், சுபேதார் ஷேக் ஆதவர் வேலூர் புரட்சி. சரியா? இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு நடத்துவேன். சரியா? ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா தகவலாம் பழைய வீடியோவில் உங்களுக்கு நிறைய இதில் கொடுத்தாச்சு. சரியா? இதில் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது புக்கில் இதில் மேக்ஸிமம் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.